ஸோ வெல்கம் டு எபிசோட் 4. ஸோ இந்த எபிசோடில் இந்த ஹோம் தியேட்டரோட ஆடியோவை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாகவே ஸ்டார்ட் டு எண்ட் ஆடியோ பற்றி தான் இருக்க போகுது. அதில் ஒரு டீப் டைவ் பண்ண போகிறோம். இந்த ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் இதை முதல்ல நான் வந்து ஒரு ஹோம் தியேட்டர்னு சொல்லக்கூடாது. இது பார்த்திங்கன்னா ஒரு மினி சினிமா தியேட்டர்னு தான் நான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு இந்த ஸ்பேஸாக இருக்கட்டும், இதில் வர அந்த சவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் நாங்களே வந்து இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து பொதுவாக எக்ஸ்போவில் வந்து ரொம்ப ஒரு சின்ன ஸ்பேஸில் தான் பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் இவங்களோட டெமோ சென்டரில் கூட நாங்கள் போய் பார்த்தது கிடையாது. பட் எங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் பார்க்கும்போது பெர்லுசன் வந்து ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் வந்து மற்ற ஸ்பீக்கர்ஸோட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த ஒரு பேசிஸில் தான் நாங்கள் வந்து இங்கே பெர்லுசன் ஸ்பீக்கர்ஸ்க்கே போனோம். ஸோ அது வந்து இவ்வளோ பெரிய மேசிவ் ஹோம் தியேட்டரில் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. பட் இன்றைக்கி வந்து வி டோன்ட் ரிக்ரெட். அந்தளவுக்கு இந்த ஹோம் தியேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. அண்ட் ரெஃபரன்ஸ் குவாலிட்டியோட தாண்டி இருக்குது. ஸோ அதுதான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் கஸ்டமரும் பேசிகிட்டு இருந்தோம். நிறையா வைட் ரேஞ்ச் ஆஃப் பழைய படம் கூட நாங்கள் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே வந்து சூப்பராக இதில் வந்து அந்த சவுண்டோட டைனாமிக்ஸாக இருக்கட்டும், அது ஃபுல் அந்த சவுண்டோட இமேஜிங், அந்த ஸ்டேஜிங் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. எனக்கு வந்து இந்தியன் பார்ட் 1 ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 1996 ஏறக்குறைய 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அது. அதுவே வந்து இதில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அந்த கலரோட டோனல் குவாலிட்டியாக இருக்கட்டும், நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டரில் போய் பார்க்கும்போது என்ன ஃபீல் இருந்ததோ அந்த ஃபீல் அப்படியே இங்கே வந்தது. அதுதான் என்னால் வந்து ப்ராசஸ் பண்ணவே முடியல. ஸோ அதிலேருந்து இன்னும் நான் வெளியில் வரல. ஸோ அந்தளவுக்கு இதில் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். Maximize. Con su rabali con H. Change the way you experience sound. Wait for me. ஸோ இந்த ரூமில் RO3D லேஅவுட்டில் 9.8.7 கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு 13.2 சேனலே வந்து RO3Dக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு லேஅவுட் தான். பட் when it comes to மல்டி சேனல்ஸ், நீங்கள் வந்து ட்ரினாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து 32 சேனல்ஸ் வந்து இங்கே சப்போர்ட் ஆகும். பட் இப்போதைக்கு நம்ம வந்து 16 சேனல்ஸ் தான் வந்து, அதாவது 16 ஸ்பீக்கர் சேனல்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். மீதியெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சப்வூஃபர் சேனல்ஸ் தான். ஸோ ட்ரினோவ்னு எடுத்திங்கன்னா, ட்ரினோவ் அண்ட் அந்த ரேஞ்சில் இருக்கிற ப்ராசஸர்ஸ்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சேனல்ஸ் வந்து வித் சப்வூஃபரோட தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த 13.2 இல்லை 9.4, 11.4 இப்படி அந்த 0.4ங்கிற அந்த பேசிஸில் வந்து பண்ண மாட்டாங்க. அந்த 0.4ஐயும் உள்ளே இன்க்ளூசிவாக பண்ணிவிட்டு அதுவுமே சப்வூஃபர் சேனல்ஸையும் ஒரு டிஸ்க்ரீட் சேனல்ஸாக தான் அவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்க.
ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த 9.8.7 லே அவுட் வந்து வெறும் RO3Dக்கு மட்டும் உட்பட்ட லே அவுட் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெனோவோட கான்ஃபிகரேஷனில் ட்ரெனோ லே அவுட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து இன்னும் மல்டிபிள் சேனல்ஸ் வந்து RO3D அப்மிக்சிங்லேயே நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஹேவிங் செட் தட் இந்த லே அவுட் வந்து எல்லா ஆடியோ டெக்னாலஜிஸையும் வந்து சப்போர்ட் பண்ணும். RO3D சப்போர்ட் பண்ணும், டால்பி அட்மாஸ், DTS X Pro, IMAX Enhanced, இந்த மாதிரி எல்லா ஆடியோ என்கோடர்ஸையும் வந்து இதை சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்பீக்கர்ஸ்னு வரும்போது நாங்கள் ஸ்டார்டிங்கில் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நாங்கள் வந்து ஃபோக்கலில் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸ் தான், பட் ப்ரீமியம்லேயே வந்து மிட் ரேஞ்சில் வரும். பட் பெர்லுசன்லாம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ப்ரீமியமில் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக பெர்லுசனுக்கு வந்து முக்கியமான இடம் பிடிச்சிருச்சு. என்ன தான் இவங்க வந்து ஒரு புது கம்பெனி 2016-18 வாக்கில் தான் இவங்க வந்து வந்திருக்காங்க. பட் அகெயின் அவங்க வந்ததுலேருந்து நிறைய இனோவேட்டிவ் டெக்னாலஜி அண்ட் இந்த ஸ்பீக்கர் இண்டஸ்ட்ரியை புரட்டி போடுற அளவுக்கு எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு இவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெர்லுசன் ஸ்பீக்கர்ஸோட யுனிக்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டிசிபின்னு சொல்லி டைரக்டிவிட்டி கண்ட்ரோல் பேட்டர்ன்னு சொல்லி ஒரு டெக்னாலஜியை இவங்களோட ஸ்பீக்கர்ஸில் இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டெக்னாலஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ட்வீட்டர்ஸை வந்து மேலே ஒன்றுக்கு ஒன்று மேலே ஸ்டாக் பண்ணி வச்சு அதிலிருந்து வர அந்த சவுண்டை வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு அது வந்து எமிட் பண்ணுறது தான் இவங்களோட வந்து மெயின் ஒரு என்ன சொல்கிறது ஒரு யூனிக்னஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதனால் இவங்களால வந்து அந்த டைரக்ஷனை வந்து அந்த சவுண்ட் வந்து எந்த இடத்துலையும் டிஃப்ளெக்ட் ஆகாமல் நிறைய செவரில் பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகாமல் எங்கே ஸ்வீட் ஸ்பாட்டோ இல்லை எந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஸ்பீக்கர்ஸை வந்து டைரக்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு மட்டும் அந்த சவுண்ட் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் ஸ்பீக்கர்லேருந்து அது போகிற மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டைரக்டிவிட்டி கண்ட்ரோல் பேட்டர்ன்னு சொல்லி இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி ரொம்பவே யூனிக் அண்ட் இது வந்து பெர்லுசன் ஸ்பீக்கர்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மேசிவ் 225 இன்ச் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி 4 சப்வூஃபர் வந்து 4 கார்னர்ஸில் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பெர்லுசனோட D15Sங்கிற 15 இன்ச் சப்வூஃபர், ஒன்றும் 15 இன்ச் அண்ட் ஒன்றும் அவுட்புட் கொடுக்குற வாட்டேஜ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸே 1000 வாட்ஸ் கொடுக்கும். அதுக்கு மேலே பீக்லலாம் பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸ் பர் சப்வூஃபர் கொடுக்கும். ஸோ we are talking about 8000 வாட்ஸ் behind the screen. ஸோ அகெயின் அது போக 3 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 2 R70ங்கிற 2 டவர் ஸ்பீக்கர் இருக்குது அண்ட் R5Cங்கிற சென்டர் சேனல் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இந்த சென்டர் ஸ்பீக்கரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கஸ்டமருக்கு வந்து பேசும்போது நாங்கள் 3 டவர் வந்து போடுற மாதிரி தான் பிளான் இருந்தது. பட் அகெயின் அந்த டைமில் ஒரு பேர் ஆஃப் டவர் தான் வந்து கிடச்சது தவிர்த்து இன்னொன்று சிங்கிளாக எங்ககிட்ட வந்து டவர் ஸ்பீக்கர் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் நாங்கள் கம்பெனிலையும் சொல்லியிருந்தோம். கம்பெனியில் என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு டெம்பரரியாக போடுங்க, ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் we can replace itன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போது R5C வந்து போட்டிருக்கோம். இந்த ரூமுக்கு வந்து அது பத்தாது. பட் ஓரளவுக்கு அதை வந்து மேட்ச் பண்ணி இந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பண்ணி வச்சுருக்கோம். பட் ஹேவிங் செட் தட் இது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது, இது கண்டிப்பாக மாற்ற வேண்டியது. ஸோ 3 டவர் வந்து பின்னாடி வந்துடும். ஸோ இதுதான் பிளான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் ஆஃப் சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். இது சரவுண்டுன்னு ஆக்சுவலாக சொல்ல முடியாது. ஸோ கரெக்டாக நான் நிற்கிற இடத்துக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரண்ட் வைட் சேனல்னு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஒரு ஹோம் தியேட்டரில் பெரும்பாலும் யாரும் வந்து ஃப்ரண்ட் வைடு வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நாங்கள் வந்து ஃப்ரண்ட் வைடு யூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, இங்கே வந்து இன்னும் நிறையா சரவுண்ட் ஸ்பீக்கரை வந்து நாங்கள் ஃப்யூச்சரில் வந்து போடலான்ட்டு இருக்கோம். பட் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு எண்ட் பாயிண்ட்டுன்னு இருக்கணும் இல்லையா, ரியரில் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒரு ஃப்ரண்ட் வைட் சரவுண்ட் போடலாம்னு சொல்லி நாங்கள் வந்து அதுக்கு பிளான் பண்ணோம். ஸோ அதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்க்ரீனில் இருந்து ஏறக்குறைய ஒரு 5 அடி தள்ளி இருக்கும். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரவுண்ட் ஸ்பீக்கர் மாதிரி தான், ஒரு ஃப்ரண்ட் ஸ்பீக்கரோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் அது வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு இப்போதைக்கு. பட் ஃப்யூச்சரில் வேறு ஸ்பீக்கர் வந்து நாங்கள் இது உள்ளே வைக்கும் போது நிறைய சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஸோ இது போக 2 சைட் சரவுண்ட் இருக்குது. ஒன்று சைட் சரவுண்ட் லெஃப்ட், இன்னொன்று சைட் சரவுண்ட் ரைட். ஸோ நார்மலாக எல்லா ஹோம் தியேட்டர்லேயும் வர மாதிரி தான். அண்ட் ரியர் ரைட் ரியர் லெஃப்ட் 2 வச்சுருக்கோம். ஸோ மொத்தம் சரவுண்டு பார்த்தீங்கன்னா பொசிஷனை வச்சு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 6 சரவுண்ட் ஸ்பீக்கர் இருக்குது இங்கே. ஸோ ஃப்ரண்ட்டில் 3, இது 6. ஸோ இட் மேக்ஸ் இட் 9 பெட் சேனல்ஸ் வச்சுருக்கோம்.
ஸோ ஹைட் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே வந்து ஸ்க்ரீனுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 அடி தள்ளி கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் வைடு வர இடத்துலையும் வந்து மேலே அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 ஹைட் சேனல் வந்து கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் ஹைட் ரைட் அண்ட் ஃப்ரண்ட் ஹைட் லெஃப்ட். ஸோ 2 ஹைட் சேனல் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பேக் சைடு பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டோம். அது எதுக்குன்னா ஃப்யூச்சரில் வந்து இன்னும் ஒரு 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒவ்வொரு சைட்லேயும் வந்து போடுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ சரௌண்டும் வரும் அண்ட் இன்னும் 2 ஸ்பீக்கரும் வரும். ஏன்னா ட்ரெனோவ் வந்து ஸோ அதை பற்றி நான் பேசுகிறேன். பட் ட்ரெனோவ் வந்து 32 சேனல்ஸை சப்போர்ட் பண்ணோம். இப்போதைக்கு நம்ம வந்து 24 சேனல்ஸ் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்னும் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அப்கிரேடுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ப்ராபபிளி பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர் நாங்கள் வந்து அந்த ஸ்பீக்கர்ஸையும் வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு, ஏன்னா இப்போது வந்து அதோட பொசிஷன் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணாமல் நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து கரெக்டான பொசிஷன் வச்சு நம்ம பண்ணிட்டோன்னா அப்புறம் திருப்பி அந்த ஸ்பீக்கருக்கு அந்த 2 ஸ்பீக்கர் இன்னும் 4 ஸ்பீக்கர் வருது. ஃப்ரண்ட் ஹைட்டும் சரி சரௌண்டும் சரி கிட்டத்தட்ட 8 ஸ்பீக்கர் வருது. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து திருப்பியும் அதுக்கு ஒரு தனியாக இடத்த ஒதுக்கணும், அதுக்கு ஹோல்ஸ் போடணும், திருப்பியும் டேமேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் சிட்டிங் பொசிஷனுக்கு தள்ளி வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஹோம் தியேட்டரில் இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சிட்டிங் பொசிஷனுக்கு அட் த பேக் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எதுக்கு நாங்கள் பண்ணோன்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டு ஹைட்டுக்கும் அண்ட் மிடில் ஹைட் சேனலுக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் கேப்பை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கேப்லேயும் வந்துட்டு 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து போடுறதா இருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி பெட் சேனல்ஸ்லேயும் 2 ஸ்பீக்கர்ஸ் வரும். மொத்தம் 8 ஸ்பீக்கர்ஸ் வரப்போகுது ஃப்யூச்சரில். இப்போதைக்கு 24 சேனல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து முழுமையாக 32 சேனல்ஸையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த பொசிஷன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலை. பட் அகெயின் ஃப்யூச்சர் ப்ரூஃபாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஸ்பீக்கர்ஸோட லே அவுட். ஸோ இது போக ரியர் வால் பேஃபல் வால்க்கு பின்னாடி வந்து இன்னும் 4 சப்வூஃபர்ஸ் வச்சுருக்கோம். கீழே 2 மேலே 2. ஸோ ஏன் 8 சப்வூஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த ஆடியோ இண்டஸ்ட்ரியில் எடுத்திங்கன்னா பிரேக் த்ரூன்னு சொல்லி ஒரு டெக்னாலஜியை வந்து இண்டஸ்ட்ரியையே புரட்டி போடுற அளவுக்கு பெரிய டெக்னாலஜி வந்து ஒன்றும் பெருசாக வரல. பிரேக் த்ரூவாக எதுவும் வரல. லாஸ்ட்டாக வந்தது வந்து டால்பி அட்மாஸ் அண்ட் RO 3D. அதுதான் வந்து ஒரு 15-20 வருஷம் ஆகிடுச்சு அது வந்து. ஸோ அதுக்கப்புறம் இன்னோவேட்டிவாக எதுவும் வரல. சின்ன அப்கிரேட்ஸாக தான் வந்துகிட்ருக்கு. பட் ரொம்ப அப்படியே இண்டஸ்ட்ரியை புரட்டி போடுற அளவுக்கு இல்லைனாலும் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி ரொம்ப முக்கியமான டெக்னாலஜியாக என்ன பார்க்குறோன்னா வேவ் ஃபார்மிங் டெக்னாலஜி. ஹோம் தியேட்டர்ஸில் எப்போவுமே வந்து இந்த பேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வந்து ரொம்ப லேமன் டேர்ம்ஸில் சொல்லப்போனால் எந்த ஹோம் தியேட்டர்லேயும் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பேஸ் மேனேஜ்மெண்ட்டாக வந்ததாக சரித்திரமே கிடையாது. ஸோ அது எப்போவுமே வந்து ஒரு எமர்ஜிங் டெக்னாலஜி தான். அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே வந்து டெம்பரரி சொல்யூஷன் ஆர் ஓரளவுக்கு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சொல்யூஷனை தான் வந்து எந்த ஹோம் தியேட்டர் உலகத்தில் தலை சிறந்த ஹோம் தியேட்டராக இருந்தாலும் அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. அதனால தான் அதுக்கு பேர் வந்து பேஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு வச்சுருக்காங்க. தட் இஸ் சம்திங் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். அது கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம ஓரளவுக்கு அதை வந்து ஃபேஸ் அலைன்மெண்ட் அண்ட் அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணி வைக்கலாம், அவ்வளோதான். அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அது வந்து யாராலையும் பண்ண முடியாது. ஈவன் எக்ஸ்பென்சிவ் சப்வூஃபர்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட்டே அதுக்கு வந்து சஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் ட்ரெனோவ் வந்து புதுசாக வேவ் ஃபார்மிங் டெக்னாலஜின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து சிடியா 2023 வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அது பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து இது என்னடா ஒன்றும் பெரிய இனோவேஷனாக அப்படின்ற மாதிரி தான் கிரிட்டிக்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. பட் அகெயின் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு மொமெண்டம் வந்து க்ரியேட் பண்ணிச்சு. அண்ட் அதோட ஒரு நேச்சுரலாகவே அது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி ரொம்பவே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை வந்து அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அண்ட் நிறைய ஹோம் தியேட்டர் என்தூசியாசிஸ்ட் வந்து அவங்களோட வீட்டில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அவங்க அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ் மேனேஜ்மெண்ட் இவ்வளோ ப்ரிசைஸ்டாக வருது நாங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வேர்ல்டில் எல்லாருமே அதை பற்றி பேசும்போது அது ஆப்வியஸாகவே வந்து ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக வந்து நிறைய பேருக்கு வந்து மாறிச்சு. இன்றைக்கி பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் பெஸ்ட்டுன்னு சொன்னால் வேவ் ஃபார்மிங் டெக்னாலஜி வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் ஹையஸ்ட் டெக்னாலஜி அதுதான். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு சப்வூஃபர்ஸ்
வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த பேஸ் மேனேஜ்மெண்ட் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு காம்ப்ளிகேட்டடாக ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஃப்ரீக்வன்சிஸ் வேணாலுமே வந்து கேலிப்ரேஷனில் நீங்கள் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் எல்எஃப்இ வந்து லோ ஃப்ரீக்வன்சி வந்து எப்போவுமே வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கும் அது. ஸோ அது வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக ப்ரிசைஸாக நம்மளால் வந்து அதை கேலிப்ரேட் பண்ணவே முடியாது. அது அந்த கேலிப்ரேஷன் டூலுக்குள்ளேயே அடங்காது, அதுதான் விஷயம். ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்பெக்ட்ரமை பார்த்தாலே உங்களுக்கு வந்து மற்றது எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடும். ஆனால் பேஸ் வந்து எப்போவுமே வந்து அதோட ஷார்ட் ஃபால் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ரூம் இருக்குது, இல்லை சின்ன ரூமாகவே இருக்கட்டும், நீங்கள் ஒரு இடத்துல உட்காரும்போது பேஸ் வேறு மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல உட்காரும்போது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னொரு இடத்துல உட்காரும்போது சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி நிறையா ஹாட் ஸ்பாட்ஸ் இருக்கும், டெட் ஸ்பாட்ஸ் இருக்கும், ஒரு இடத்துல ஓவர்வெல்மிங்காக இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து ஹோம் தியேட்டரில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப சகஜமாக இருக்கும். அன்லஸ் ஆர் அன்டில் அதை டைம் அலைன் பண்ணாமல், ஃபேஸ் அலைன் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா இன்னும் டெர்பிளாக இருக்கும். பேஸ் வந்து எல்லா ஃப்ரீக்வன்சியும் வந்து தூக்கி சாப்பிட்ரும். உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயிலிங்கே இருக்காது, வெறும் ரெசனன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுவும் சிங்கிள் சப்வூஃபர்லாம் வச்சு பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பேஸ் மேனேஜ்மெண்ட்டே அதில் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் இருந்தால் தான், அது எப்படி இயங்குதுன்றது தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து அது பண்ண முடியும். ஸோ ஹேவிங் செட் தட், இந்த ரூமில் வந்து இந்த வேவ் ஃபார்மிங் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த ரூமோட சைஸ் அண்ட் 3 ரோ வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 14 சீட் வந்து இருக்குது இங்கே. என்ன தான் இங்கே வந்து 14 சீட் இருந்தாலுமே சிட்டிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கும் வந்து நிறைய கேப்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு இடத்துல நார்மல் ஹோம் தியேட்டராக இருந்திருந்தால், பேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணாத ஹோம் தியேட்டராக இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ற வரைக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இங்கே ஒரு மாதிரி பேஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், அண்ட் பக்கத்தில் உட்கார்றவருக்கு வேறு மாதிரியான ஃபீலிங் கொடுக்கும். அந்த அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது. எப்படியும் ஒரு 2 or 3 ஃபீட் இருக்குது. பட் அகெயின் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பேஸ் வந்து வேறு மாதிரி உங்களுக்கு வந்து வேறு பரிமாணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து முற்றிலுமாக அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து பேஸ் மேனேஜ்மெண்ட் வேவ் ஃபார்மிங்கில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ட்ரினோவோட இந்த வேவ் ஃபார்மிங் டெக்னாலஜியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இதோட ஹார்ட்வேர் செட்டப் வந்து பார்ப்போம். மொத்தம் 8 சப்வூஃபர் வச்சுருக்கோம், 4 ஃப்ரண்ட் அண்ட் 4 பேக்கில். ஸோ இது வந்து ஒவ்வொரு சப்பும் எப்படி அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வேவ் ஃபார்மிங் டெக்னாலஜிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிறத முதல்ல பார்ப்போம். ஸோ நான் இப்போ பேசுகிறது வந்து ஒவ்வொரு சப்பே ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு சப்பு பார்த்தீங்கன்னா பெர்லிசனில் வந்து 15 inch D15Sங்கிற ஒரு 15 inch லாங் த்ரோ ட்ரைவ் கொண்ட சப்வூஃபர் தான் நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 15 inch சப்வூஃபரே வந்து ஒரு ரூமோட அந்த ஏரை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணுறதுக்கான எல்லா விதமான அந்த ப்ரெஷர் பவரும் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே 8 சப்வூஃபர் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஓவர்வெல்மிங் பேஸ்க்காக கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு டைட் பேஸ், ஒரு கண்ட்ரோல்டு பேஸ் எடுத்துகிட்டு வரணும். அண்ட் ஃபுல் ஃப்ளோருக்குமே வந்து அந்த பேஸோட டிஸ்பர்ஷன் வந்து ரொம்ப சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஹார்ட்வேர் லெவலில் நீங்கள் வந்து இந்த சப்பை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 15 inch கார்பன் ஃபைபர் ட்ரைவால் தயாரிக்கப்பட்ட ஒரு சப்வூஃபர் தான். ஸோ தனியாகவே இந்த சப்வூஃபர் நீங்கள் சும்மாவே ஒரு ஹோம் தியேட்டரில் வச்சிங்கனாலே இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அதோட பேஸ் வந்து சூப்பராக இருக்கும். பட் அகெயின் இது வந்து இந்த வேவ் ஃபார்மிங் அரேயில் நம்ம வைக்கும்போது அதோட பர்ஃபார்மன்ஸே அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஷார்ட் பஸ்ட்ஸில் உங்களுக்கு வந்து 2000 watts வரைக்கும் போகும். அண்ட் கண்டினியூஸ் பார்த்திங்கன்னா 1000 watts கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சப்பு மட்டுமே வந்து ஒரு பவர் ஹவுஸ் தான் இது. ஆனால் 8 சப்புவை வந்து நீங்கள் கம்பைன் பண்ணும்போது பவர் மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அக்யூரசி, கண்ட்ரோல், அப்புறம் அந்த டிஸ்பர்ஷன், அந்த சமமாக இருக்கிற அந்த பேஸ் வந்து எல்லா சீட்லேயும் ஒரே மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இதை அச்சீவ் பண்ணுறது வந்து ஒரு நார்மல் ஹோம் தியேட்டரில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் இந்த வேவ் ஃபார்மிங்கிற இந்த டெக்னாலஜியே உள்ளே வருது. ஸோ இந்த 15 inch கார்பன் ட்ரைவ் மட்டும் விஷயம் கிடையாது. பட் இதில் வந்து இவங்க செட் பண்ணியிருக்கிற அந்த அட்வான்ஸ்டு டிஎஸ்பி வந்து ஒவ்வொரு பேஸோட நோட்டையும் அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து இந்த ட்ரைவை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை எமிட் பண்ணும். ஸோ பேஸே வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் ஒரு சப்வூஃபர் வைக்கும்போதே. பட் அதுலேயும் வந்து ஒரு வேவ் ஃபார்மிங் அரேயில் 8 சப்வூஃபர் வைக்கும்போது அதோட அக்யூரசி வந்து
அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ பெரிய ரூமுக்கு ஒரு வேவ் ஃபார்மிங் டெக்னாலஜியோடு நம்ம வந்து போனால் பேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வேவ் ஃபார்மிங்கை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ முதல்ல வேவ் ஃபார்மிங்னா என்ன? ஸோ வேவ் ஃபார்மிங் வந்து ட்ரெனோவ் அவங்களோட ரிசர்ச்சில் டெவலப் பண்ண ஒரு பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லோ ஃப்ரீக்வன்சி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஹோம் தியேட்டரை ஒரு டெடிக்கேட்டட் ரூமில் அக்கோஸ்டிக்ஸ்லாம் போட்டு நீங்கள் கட்டமைக்கிறீங்கன்னா அதில் வந்து எஸ்பிஐஆர்ன்ற ஒரு ஃபேக்டர் வரும். எஸ்பிஐஆர்னா ஸ்பீக்கர் பவுண்ட்ரி இன்டர்ஃபியரன்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இது வந்து பேசிக்காக இது என்னென்னா, உங்கள் ஸ்பீக்கர்லேருந்து வர சவுண்டு வந்து அந்த வாலில் பட்டு அந்த சவுண்டு திருப்பியும் ரிஃப்ளெக்டட் சவுண்டாக வரும்போது அது ஒரிஜினல் சவுண்ட், அதாவது அந்த நொடியில் ஸ்பீக்கர்லேருந்து வர சவுண்டு கூட அது இன்ட்ராக்ட் பண்ணி கிளாஷ் ஆகி அது ஒரு ஸ்டாண்டிங் வேவாக க்ரியேட் பண்ணும். இதனால் என்ன நடக்கும்னா, தேவையற்ற ரெசனன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு பூமி சவுண்ட் வந்து வரும். அந்த பூமினஸ் வரும்போது இருக்கிற அந்த நொடியில் ஸ்பீக்கர்லேருந்து வர அந்த அந்த ஒரிஜினல் சவுண்டு வந்து அது கூட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த சவுண்டையே வந்து அந்த டோனல் குவாலிட்டியை வந்து கெடுத்து விட்டுரும். அண்ட் ரெண்டாவது, உங்களுக்கு வந்து முக்கியமாக சப்வூஃபரில் வந்து ஒரு சில இடத்துல ஹாட் ஸ்பாட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு சில இடத்துல மட்டும்தான் பேஸ் வந்து நல்லா வரும். நீங்கள் சீட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஸ்பாட்டில் உட்காந்துருப்பீங்க, அங்கேயும் ஒரு சில டைமில் உங்களுக்கு வந்து பேஸ் வராது. ஆனால் கொஞ்சம் கார்னரில் உட்காரும்போது ஓரளவுக்கு நல்லா வரும். ஃப்ரண்ட்டில் உட்காந்தா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். பட் ஒரு மிடில் சீட்டோ வேறு எங்கன்னா உட்காரும்போது சுத்தமாக இருக்காது. ஸோ இந்த இன்கன்சிஸ்டன்சி வந்து எப்போவுமே இந்த பேஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எதனால்னா இந்த எஸ்பிஐஆர் ஃபேக்டர்னால தான் வந்து நடக்குது. நீங்கள் நிறைய ஃபாரின் சேனல்ஸ்லாம் இங்கிலீஷ் சேனல்ஸ் ஹோம் தியேட்டர் பற்றி பேசுகிறவங்க இல்லை நிறைய ஏவி ஃபோரம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம்லேயே இது வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக நடக்கும். லிவிங் ரூமில் நீங்கள் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சில இடத்துல போய் நிற்கும்போது உங்களுக்கு பேஸ் நல்லா வரும், ஒரு சில இடத்துல வராது. அதனால் க்ராலிங் மெத்தடை வந்து எல்லோரும் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. க்ராலிங் மெத்தட்னா என்னென்னா, உங்கள் ஹோம் தியேட்டரை வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதில் பேஸ் வர மாதிரி எதனா ஒரு சீக்வன்ஸை வந்து இல்லை ஒரு மூவியில் இருக்கிற சீனோ ஓட விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஃப்ளோரில் வந்து தவழ்ந்து போயிட்டு எங்கே பேஸ் வந்து ஜாஸ்தியாக வருது அண்ட் எந்த பொசிஷனில் சப்பு வச்சா நம்மளோட சிட்டிங் பொசிஷனில் அந்த பேஸ் வருதுன்றது நீங்கள் தவழ்ந்துக்கிட்டே அது வந்து கேட்கும்போது உங்களுக்கு அது கரெக்டாக அமையும். இது வந்து ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் யூஸ்க்கு நான் எவ்வளோ தடவை முன்னாடி நான் சொல்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு. பட் இந்த ப்ராப்ளம் வந்து அப்படியே தான் இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம வந்து அதில் நம்மளோட என்ன சொல்கிறது டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கு. ஓரளவுக்கு தான் அந்த பேஸை வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. பட் இப்போது ட்ரெனோவில் இவங்க கொடுத்துருக்கிற இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணும்போது இது அகெயின் இது வந்து ஒரு லிவிங் ரூமில் இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வேவ் ஃபார்மிங். பட் அகெயின் நாங்கள் வந்து அதுவுமே நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த ரிசல்ட்டுமே நல்லா வந்திருக்கு. பட் ஒரு டெடிக்கேட்டட் ரூம்னா கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பட்ஜெட் வந்து இதுக்கு வேணும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு வந்து அக்யூரசி வேணும்னா கண்டிப்பாக அதுக்கான பட்ஜெட் நம்ம வச்சா தான் அந்த அக்யூரசி நம்மளால் வந்து பெற முடியும். ஸோ ஹோம் தியேட்டர் கான்செப்ட் வந்ததுலேருந்தே இந்த லோ ஃப்ரீக்வன்சியை மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய சவாலாக தான் இருந்துட்டு வருது. அண்ட் எப்பேற்பட்ட டெக்னீஷியனாக இருந்தாலுமே நான் பர்ஃபெக்டாக இங்கே வந்து பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டேன்றது சொல்லவே முடியாது. என்னை எடுத்துக்கிட்டாலுமே நானுமே வந்து அதை கிளைம் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது கஸ்டமரோட மைண்ட் செட் அண்ட் அவங்க கொடுக்குற பட்ஜெட்டை வச்சு தான் இங்கே வந்து எப்படி அந்த பட்ஜெட்டை வச்சு எவ்வளோ தூரத்துக்கு பெஸ்ட்டாக பண்ணணும்னு தான் நம்ம யோசிப்போம். ஸோ உதாரணத்துக்கு எங்களோட நிறைய பில்ட்ஸில் வந்து ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணியே நாங்கள் வந்து ஹோம் தியேட்டரை வந்து பில்ட் பண்ணியிருப்போம். பட் எனக்கு வந்து 2 சப்வூஃபர் மினிமமாக போட்டோன்னா உங்களுக்கு வந்து பேஸ் மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு அங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அகெயின் கஸ்டமர்கிட்ட என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பட்ஜெட் கேப் வந்து செட் பண்ணும்போது அந்த டைமில் அந்த பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு நல்ல சப்வூஃபருக்கு நாங்கள் போயிடுவோம். ஒரு சப்வூஃபர் போட்டாலுமே நல்ல சப்வூஃபராக இருக்கணுன்றது தான் நாங்கள் யோசிப்போம். தவிர்த்து ரொம்ப மீடியோக்கராக 2 சப்வூஃபர் வந்து போடுறதில்ல எங்களுக்கு அந்த பேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எங்களால் சரியாக அதை பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு வந்து பிலோ 50,000 இல்லை 60,000 வர சப்பெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு தான் அது சப் மாதிரி இருக்குது. தவிர்த்து அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அது வந்து 2 சப்வூஃபராக வச்சாலும்
அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபெக்ஷன் அதிலிருந்து வர அந்த அக்யூரசி வந்து ரொம்ப ரொம்ப அடி வாங்கும். அதனால தான் நாங்கள் வந்து ரொம்ப மீடியோக்கர் சப்புக்கு வந்து போகாமல் அதுக்கு பதிலாக கஸ்டமருக்கு நாங்கள் ஆப்ஷன் கொடுத்துருவோம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நல்ல சப்பாக ஒரு சப்பு போட்டு ஓரளவுக்கு நாங்கள் வந்து டியூன் பண்ணி வைக்கிறோம். பட் ஃப்யூச்சரில் நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது இன்னொரு சப்பு இதே பிராண்டில் வாங்குங்க. அண்ட் அந்த டைமில் நம்ம இன்னும் பர்ஃபெக்டாக அந்த பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இது வந்து இன்னொரு அப்கிரேடுக்கு ஒரு வழிவகுக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ 2 மீடியோக்கர் சப்வூஃபரை வந்து அங்கே வச்சுட்டு அதை திருப்பியும் அப்கிரேட் பண்ணணும்னா திருப்பியும் அது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசித்து தான் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் போக ஒரு நல்ல பேஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக அந்த ரூமோடையே ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். எந்த இடத்துல வந்து பேஸ் ட்ராப் வைக்கலாம், எந்த இடத்துல அப்சார்பர்ஸ் வைக்கலாம், எந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ஷன் வைக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து இது ஒரு தனி போராட்டமாக இருக்கும். ஸ்பீக்கருக்கு வந்து நம்ம அந்த சவுண்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக நம்ம அட்ரஸ் பண்ணால் பேஸ் வந்து அடி வாங்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ட்ரெனோவோட இந்த டெக்னாலஜி வந்து ரூமோட போராடுறத வந்து தவிர்த்துட்டு அவங்களோட டெக்னாலஜி வந்து முள்ளாலேயே எடுக்கணுங்கிறது தான் அவங்களோட டெக்னாலஜி. ஸோ எங்கே ப்ராப்ளம் இருக்குது, சப்வூஃபர்லேருந்து வர அந்த பேஸ் வந்து எல்லா இடத்துலையும் திருப்பியும் அது வந்து ஒரு ஸ்டாண்டிங் வேவாகவும் ஒரு ரெசனன்ஸாகவும் அது வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஐடென்டிக்கல் சப்வூஃபரை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணி, அதாவது ஃப்ரண்ட்டில் அதை வச்சு அதை கவுண்டர் பண்ணி அதை வந்து இல்லாமல் ஆக்கிறது தான் இவங்களோட மெயின் டெக்னாலஜியே. இது வந்து ஒரு 2 சப்வூஃபரை வச்சு ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சப்வூஃபரை வச்சு பண்ணும்போது அதில் வந்து டோட்டல் அதோட இன்ட்ராக்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது வந்து ஓரளவுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த பேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஆனால் இவங்க வந்து பண்ணுறது வந்து ஃபார் மோர் அட்வான்ஸ்டு. அதாவது 4 சப்வூஃபர் நாங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம். அந்த 4 சப்வூஃபரில் இருந்து பேஸ் வந்து ஃப்ரண்ட்டில் அதை எமிட்டர்னு சொல்லுவோம். அது வந்து ஃப்ரண்ட்டை நோக்கி அந்த சப்வூஃபரோட பேஸ் வந்து டுவர்ட்ஸ் பேக் வால் வந்து ஒரு வேவ் ஃபார்மேட்டில் அது போகும்போது அந்த ப்ராசஸரில் வந்து ட்ரெனோவோட ப்ராசஸரில் நம்ம வேவ் ஃபார்மிங் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருந்தோன்னா அது என்ன பண்ணுன்னா அந்த டோட்டல் பேஸ் மேனேஜ்மெண்ட்டே வந்து அது கண்ட்ரோலில் எடுத்துக்கும். ஒரு மில்லி செகண்டில் ஒரு டைம் அலைன்மெண்ட், ஃபேஸ் அலைன்மெண்ட்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது பண்ணி இந்த வேவ் வந்து பின்னாடி இருக்கிற இந்த 4 சப்வூஃபர் கிட்ட ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நேனோ செகண்டில் இன்னொரு பேஸை வந்து அங்கேருந்து ஃபார்ம் பண்ணும், பின்னாடி இருக்கிற 4 சப்வூஃபர் இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு நொடியில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு நேனோ செகண்டில் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் அந்த நேனோ செகண்டில் அவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து அந்த ப்ராசஸர் வந்து பண்ணுது. ஸோ அந்த இடத்துல தான் ட்ரெனோவோட அந்த இன்ஜினியரிங், அவங்களோட அல்காரிதம் அண்ட் அவங்களோட சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ உறுதுணையாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு இன்ஜினியரிங் தான். இதனால் என்ன நடக்கும்னா, உங்களுக்கு வந்து ரூம் முழுக்க ஒரு ஸ்மூத் பேஸ், அதே சமயம் ஒரு பவர்ஃபுல் பேஸ், அதே சமயம் டைட்டாகவும் இருக்கும், அக்யூரேட்டாகவும் இருக்கும், அண்ட் எல்லா சீட்லேயும் சமமாக அந்த பேஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஒரு கார்னரில் உட்காந்து எனக்கு வந்து இந்த இடத்துல எஃபெக்ட் வந்து பெருசாக வரல அப்படின்ற யோசனையே உங்களுக்கு வர தேவையில்ல. நீங்கள் அக்ராஸ் எந்த சீட்டில் உட்காந்தாலுமே உங்களுக்கு கேரண்டீடாக அதே மாதிரியான ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் நீங்கள் உட்காரும்போது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வருமோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வேவ் ஃபார்மிங் கேரண்டி பண்ணும். ஸோ இந்த ட்ரெனோவோட வேவ் ஃபார்மிங்கோட செட்டப் கைடு வந்து அவங்க ஆன்லைன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு டூல் இருக்குது. ஸோ உங்களோட ரூமோட விட்த்து எவ்வளோ, ஹைட் எவ்வளோ அண்ட் லென்த் எவ்வளோன்றது நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அந்த சப்வூஃபர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம், என்ன மாதிரி அரேயில் வந்து நீங்கள் அதை பொசிஷன் பண்ணலாம் அப்படின்ற ரொம்பவே ஒரு டீட்டெயில்டான ஒரு கிளாரிட்டியோட ஒரு டூல் வந்து இருக்குது. ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹோம் தியேட்டரில் இது எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டே கிடையாது. நாங்கள் பாதி ப்ராஜெக்ட் முடித்ததுக்கப்புறம் தான் இந்த வேவ் ஃபார்மிங் 8 சப்வூஃபர் வைக்க போகிறோம், ட்ரெனோ அப்புறம் பெர்லிசன் இது எல்லாமே உள்ளே வந்தது. அப்படி வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ஆல்டர் பண்ணோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் வாலில் வந்து நிறைய என்ன சொல்கிறது, ஒரு நார்மல் ஷெல்ஃபாக இல்லாமல் நாங்கள் வந்து அந்த எம்எஸில் வந்து ஃபுல்லாகவே சப்வூஃபரை வந்து பொசிஷன் பண்ணி அதை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரும் வந்து பண்ணியிருந்தோம். பட் அகெயின்
வேவ் ஃபார்மிங் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த சப்வூஃபரை வந்து ரீபொசிஷன் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக திருப்பியும் அந்த ஷெல்ஃப் அந்த ரேக் வந்து டோட்டலாக கழட்டி டிஸ்மேண்டில் பண்ணி வெல்டு பண்ணி கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் திருப்பியும் அது அவங்களோட கைட்லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை திருப்பியும் போட்டு ஸோ நிறைய வேலை இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து முன்னுக்கு பின் அது வந்து நடந்துக்கிட்டே இருந்தது. நிறைய ரீஒர்க்ஸ் இருந்தது. பட் அகெயின் இன்றைக்கி இந்த ஹோம் தியேட்டரில் நான் உட்காந்து பார்க்கும்போது அந்த பேஸ் வந்து இவ்வளோ க்ளீனாக இவ்வளோ அக்யூரேட்டாக அவ்வளோ டைமிங் பர்ஃபெக்டாக வரது பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு விஷயமும் பண்ணது வந்து ரொம்பவே ஒர்த்துன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இட்ஸ் வெரி வெரி ரிவார்டிங் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வேவ் ஃபார்மிங் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேஸோட டிஸ்பர்ஷன் வந்து ரொம்பவே லீனியராக டிஃப்யூஸ்டாக அக்ராஸ் ஆல் த சீட்ஸ் ஒரே மாதிரியான பேஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் நடுவில் ஸ்வீட் ஸ்பாட்டில் உக்காந்து கேட்கும்போது என்ன மாதிரியான பேஸ் இருக்கோ அதே பேஸ் தான் எல்லா இடத்துலையும். ஈவன் நீங்கள் அந்த லாஸ்ட் கார்னரில் உக்காந்தாலும் அதே எஃபெக்டாக வரும், இந்த ஃப்ரண்ட் கார்னரில் உக்காந்தாலுமே அதே எஃபெக்டாக வரும். ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் 8 சப்வூஃபர் வச்சுருக்கோம். அண்ட் நாட் ஒன்லி தட், இந்த 8 சப்வூஃபர்லேருந்து வர பவரை வந்து ஒரு ஹை ப்ரிசிஷன் ட்ரைவ் இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எந்த இடத்துல பேஸ் தேவையோ அந்த இடத்துல கம்ப்ரஸ் பண்ணி அடிக்கிறது தான் இந்த 8 சப்வூஃபரோட வேலை. இது வந்து எப்படி அச்சீவ் ஆகும்னா, இந்த வேவ் ஃபார்மிங் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி மற்ற ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் டைம் அலைன்மெண்ட் அண்ட் ஃபேஸ் அலைன்மெண்ட்லாம் பண்ணி, இதெல்லாம் நான் பண்ணுறது கிடையாது, சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணிவிடும். நாங்கள் வந்து அதை ஃபைன் டியூன் மட்டும்தான் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ட்ரெனோவை தான் நம்ம வந்து தேங்க் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க ஆட்டோமேட் பண்ணி ஒவ்வொரு ரூமுக்கும் அது எப்படி இயங்கணுமோ அவ்வளோ ப்ரிசிஷன் ஹை ப்ரிசிஷனோடு அது வந்து அதோட அவுட்புட் கொடுக்குது. ஸோ ட்ரெனோ ஆப்டிமைசேஷன்லாம் வந்து வேறு மாதிரி ஒரு லீக், அது வேறு லீக்கில் நம்ம வந்து ஹோம் தியேட்டர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் அது கணக்கு. ஸோ பேஸ் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து பக்காவாக அது பண்ணி மற்ற ஃப்ரீக்வன்சிஸை வந்து பேஸ் வந்து லோ ஃப்ரீக்வன்சி வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை க்ளீன் பண்ணி எந்தெந்த இடத்துல ப்ரிசைஸாக பேஸ் வரணுமோ அந்த இடத்துல கரெக்டாக அவ்வளோ பவர் கிட்டத்தட்ட 24,000 வாட்ஸ் பவரை கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் அதை அடிக்கும்போது அந்த பேஸோட எஃபெக்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த ஹோம் தியேட்டரில் ஆடியோ டெக்னாலஜி எப்படி இயங்குது, என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம், அண்ட் அது எந்த பொசிஷன் என்ன லே அவுட்டில் நம்ம வச்சுருக்கோம், அண்ட் வேவ் ஃபார்மிங்னா என்ன, அண்ட் எத்தனை சப்வூஃபர்ஸ் இருக்குது, அது இந்த ஹோம் தியேட்டருக்கு எப்படி கண்ட்ரிபியூட் பண்ணுது, வேவ் ஃபார்மிங் எந்த அளவுக்கு இங்கே நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, இதை பற்றிலாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். டீட்டெயில்டுன்னு சொல்ல மாட்டேன், இந்த டெக்னாலஜி பற்றியே நான் வந்து மேலோட்டமாக தான் இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். பட் இதுவே வந்து டைம் ரொம்ப ஜாஸ்தியாக கன்சியூம் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற இந்த ஆடியோ டெக்னாலஜி ஒரே எபிசோடில் முடிச்சிடலான்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் இந்த எபிசோட்லேயே வந்து ரொம்ப டீப் டைவ்லாம் பண்ணலை, மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்துமே பேசுகிறதுக்கு அவ்வளோ டெக்னாலஜிஸ் இதில் இருக்குது. எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் ஹோம் தியேட்டருக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். பட் அகெயின் இது வந்து 30 மினிட்ஸ் தாண்டி போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கும் ஒரு ஃபெட்டிக்னஸ் வந்து வரும். ஸோ அதனால் இது வந்து பாதி இந்த ஆடியோ வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். மீதி வந்து ட்ரெனோவை பற்றி பேச வேண்டியது இருக்குது, அதோட ப்ராசஸிங் அதோட டெக்னாலஜி பற்றி பேச வேண்டியது இருக்குது. இதெல்லாம் அடுத்த அப்கமிங் எபிசோட் 5ல் வந்து நான் கவர் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த ஹோம் தியேட்டரில் இருக்கிற இந்த ஆடியோ டெக்னாலஜி பற்றி பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களோட ஃபீல்டில் வரும். அண்ட் இந்த ஹோம் தியேட்டரோ இல்லை இந்த வீடியோவோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் காட்டுற இந்த சப்போர்ட் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போட வைக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் எதனா கொஸ்டின்ஸ் இல்லை உங்களுக்கு எதனா கமெண்ட் பண்ணணுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அதுக்கு பதில் அளிக்க முடியுமோ நான் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த காணொலியை நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம்.